Even in the Old Testament, they were living in the midst of fiery serpents and scorpions. The church in the wilderness, where it was living, in the midst of fiery serpents and scorpions, the church of the New Testament is also living in the midst of serpents and scorpions. பழைய ஏற்பாட்டு சபையானது எந்த இடத்துல இருந்தது? கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிறதான இடத்தில் தான் பழைய சபை வனாந்திரத்தில் இருந்ததான சபை இருந்தது. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய சபையும் எப்படிப்பட்டதான இடத்தில் இருக்கிறது? சர்ப்பங்களும் தேள்களும் இருக்கிறதான அந்த இடத்திற்கு மத்தியில் தான் இருக்கின்றன. Deuteronomy chapter 8 and verse 15, the church in the wilderness, who led thee through that great and terrible wilderness, wherein were fiery serpents and scorpions. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர் உன்னை சோதித்து உன்னை கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாய் நடத்தி வந்தார். எங்க உங்களை நடத்தி வந்தாரு? fiery serpents and scorpions. கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும், கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நடுவே சபையை நடத்தி வந்தார். They were surrounded by fiery serpents and scorpions. அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களினாலும் தேள்கள் இருக்கிறதான இடத்திலே சூழப்பட்டதான நபர்களாக இருந்தார்கள். That's how the first church was living. இப்படிதான் அந்த முதல் சபையானது இருந்தது. Any moment the fiery serpent and scorpion can bite. எந்த நேரத்திலும் இந்த சர்ப்பமோ தேள்களோ கடிக்க முடியும். But God was not bothered. ஆனா தேவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. Don't think he changed the nature of the fiery serpents and scorpions and put the church in between the fiery serpents and scorpions. He didn't change the nature of fiery serpents and scorpions. That is why the name fiery is mentioned, because if the nature had changed, then it would have been without poison serpents and scorpions. No, they were fiery serpents and scorpions with their whole terrible nature. தேவன் இந்த சர்ப்பங்கள் அல்லது தேள்களுடைய தன்மைகளை மாற்றி அவைகளுடைய விஷமெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டதான தன்மையாக மாற்றி ஜனங்களை வைக்கவில்லை. மாற்றி அதன் நடுவில் ஜனங்களை கொண்டு போக வைக்கல. புரிஞ்சுட்டீங்களா? பயங்கரமான விஷம் நிறைந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள், பாருங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் நடுவே தான் கொண்டு போனாரு. He knew that they can bite him. He knew that they can bite his church. அவருக்கு நன்றாக தெரியும் அந்த சர்ப்பங்கள் தேள்கள் தன்னுடைய சபையை நபர்களை கடிக்க கூடும் என்பதை அறிந்திருந்தார். Did he know that? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? Then why did he lead them there? ஏன் தேவன் அவர்களை அங்கே நடத்தி கொண்டு போனார்? That's how God leads, brother. இப்படிதான் தேவன் நடத்துகிறார். And even today in the New Testament he says, behold, I give unto you authority over serpents and scorpions and over all the power of the enemy. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்லுகிறார். இதோ தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கும் சத்துருவின் சகல வல்லமையை மேலும் உனக்கு நான் அதிகாரத்தை தருகிறேன். See, same word is used, serpents and scorpions. அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேள்களும் சர்ப்பங்களும். But only difference is this serpent and scorpion which is mentioned in Luke 10:19 is more dangerous than this serpent and scorpion which was there in the Old Testament church. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த தேள்களும் சர்ப்பங்களும் உபாகமம் 8:15ல சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த தேள்கள் சர்ப்பங்களை விட அதிக விஷம் நிறைந்தவைகள், அதிகமும் மிகவும் பொல்லாதவைகள், தீங்கு செய்யக்கூடியவைகள். But God knows what he is doing. ஆனா தேவனுக்கு தெரியும் தான் என்ன செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். That reason why is God wants his church to be totally dependent on him and on his word. தேவனுடைய திட்டமே சபையானது அவருடைய ஜனங்கள் தேவனையே முழுவதுமாக நம்பி சார்ந்து அவருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Actually a church should first of all understand that it is helpless without God because it is living in the midst of serpents and scorpions. சபை புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், தேவன் இல்லாமல் சபையானது தான் உதவியற்றதான நிலையில் இருக்கிறதை நன்றாக புரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சர்ப்பங்களுக்கும் தேள்களும் நடுவில் சபை இன்று ஜீவிக்கிறது. We are living surrounded by dangers, brother. பயங்கரமான ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான், அதற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That is why the church should increase in the knowledge of God. ஆகவே தான் சபையானது தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து விட வேண்டும். Just like our doctors and lawyers, these two people, professionals, they keep on studying. Even when they are 65 years, doctors and lawyers, they keep on studying. Why they keep on studying? They have to study. That's how the profession is. In the same way, the church is in a position, I become 60 years, I will stop studying. No. You have to keep on growing in the knowledge of God, in the knowledge of Jesus Christ, in the knowledge of the ways of God,
so that you may be a specialist in this world. இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்கும்போது மருத்துவர்களும் லாயர்ஸும் வழக்கறிஞர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து படித்துக் கொண்டே இருப்பார்கள். 60 வயது 65 வயதானாலும் அவர்கள் படிப்பதை மாத்திரம் நிறுத்த மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அவ்வாறாக இருந்துதான் ஆக வேண்டும். அதே போல இல்ல நான் படிக்க மாட்டேன் அவங்க சொல்லவே முடியாது. அதே போல படிக்காதவங்க ரொம்ப சாதாரணமான நிலைமையில இருப்பாங்க. அந்த லாயரை யாருமே மதிக்க மாட்டாங்க, அந்த டாக்டரை யாருமே மதிக்க மாட்டாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதே போல இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கணும்னா 60 வயசா இருந்தாலும் வளர்ந்துட்டே இருக்கணும். பால் பாருங்க, that I may know him, that I may know him, that I may know him, and the power of his resurrection I count all things as dung. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அவர் சொல்லுகிறார், அவரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நான் அறியும் பொருட்டு நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார்.